என்னவோ போதாத நேரம் இப்படியெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. உன் மனசுல எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது. இப்போ எதுக்குப்பா நீ இங்க வந்த? நாங்க தைரியமா தான் இருக்கோம். ஆபீஸ்ல நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே? என்ன பண்றது? திரு போன் எடுக்கவே மாட்டேங்கிறானே. சரி, மகாக்கு போன் பண்ணலாம். எடு எடு எடு. என்ன மகா, டிவில என்னென்னமோ காட்டுறாங்க. யார் அவ? ஏன் திருமலை இப்படி அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்கா? மகா, என்ன ஆச்சு? அக்கா, நான் ஆபீஸ்க்குள்ள வந்துட்டேன்க்கா, ஒரு நிமிஷம். அவளோட விசிட்டிங் கார்டு இருக்குக்கா. மோட்டோ அவ. அதுல என்ன டீடைல் போட்டிருக்குன்னு பாரு. அக்கா, அவ பேர் வந்து ரியா. அந்த தொடப்பு கட்ட பேரு ரியாவா? முதல்ல அவ நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லு. 9841456456. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. இது யாரு? வீடியோ கால் வராங்க. ரியா, டிவில திருவ பத்தி தப்பாவா பேசுற? என் பிள்ளைய பத்தி அவ தப்பா பேசினப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ போய் அவளை அடிச்ச பத்தியா? அது கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமா சொல்றேன், அங்க நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பனோ அத நீ செஞ்சிருக்க. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நீ கவலைப்படாத. திரு பாத்துக்குவான். ஆனா அந்த நேரத்துல நீ அவளை அடிச்ச பத்தியா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீட்டுல நீயும் ஒருத்தின்னு நிரூபிச்சிட்ட. நம்ம பிளான் பண்ணி எல்லாமே பக்கவா போயிட்டுருக்கா? பின்ன திருவை கம்பல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சது ஒரு காரணமா தான். அவன் அங்க இருந்தா கேஸ் ஸ்ட்ராங் ஆகாது. வீட்டுக்கு போனா நிச்சயம் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும்.
தப்பு செய்யலைன்னா ஏன் ஆபீஸை விட்டு ஓடணும்னு போலீஸ் கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தான் அவனை போக சொன்னேன். அவனும் நம்பி போயிட்டான். சீக்கிரம் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது. நான் எப்போ போலீஸ் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். திரு வீட்ல தான் இருக்கான்னு. அந்த இன்ஸ்பெக்டர் நம்மால் தான். இனி என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இந்நேரம் போலீஸ் திருவை அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு போயிருப்பாங்க. திரு நல்லா மாட்டிக்கிட்டான். நல்ல வேளை மும்பைக்காரன் நம்மளை கூப்பிட்டு வார்ன் பண்ணது நல்லதா போச்சு. எல்லாம் பக்கவா நடந்துகிட்டு இருக்கு. என்னமாமா இது என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு? யார் அவ? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றா? நம்ம கம்பெனியோட காம்படிட்டிவ் கம்பெனிக்காரன் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மாப்ள. நீங்க உட்காருங்க. இந்த ப்ராப்ளம் இன்னும் பெருசா ஆகுமாமா? இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியலையே. அதான் மாப்ள, எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம போராத காலம் அதான் இப்படி எல்லாம் நடக்குது. சார், உங்க பேரன் திரு எங்க? அவர் உடனே வர சொல்லுங்க. தெருவை எதுக்கு தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார், ஊருக்கே தெரியும். நீங்க என்னமோ புதுசா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பேர ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு தான் தேடுறோம். என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. நீங்க ஏதோ தப்பான கம்ப்ளைண்டோட இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்ல. முதல்ல திரு எங்கன்னு சொல்லுங்க. திருவனை அரெஸ்ட் பண்ணணும். மத்ததெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. சீக்கிரம் அவரை வர சொல்லுங்க. திரு இங்க இல்ல. ஆபீஸுக்கு போன் பண்ணா அங்க இல்லன்னு சொல்றாங்க. இங்க வீட்டுக்கு வந்தா நீங்கள் இல்லன்னு சொல்றீங்க. அவர் எங்க இருக்காருன்னு நீங்களே சொல்லிட்டா நல்லது. சார், அதான் அவர் இல்லைன்னு சொல்றாருல. திரும்ப சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு போய் சொல்றீங்களா? கான்ஸ்டபிள் சார், சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். சார்